உங்களோட ரெஸ்யூமும் ஏடிஎஸ்ஸை பாஸ் பண்ணணுமா? ஸோ நான் 6 டிப்ஸ் கொடுக்குறேன், அதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், யூஸ் அன் ஏடிஎஸ் ரெஸ்யூம் டெம்ப்ளேட். இந்த ரெஸ்யூம் டெம்ப்ளேட்டை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நான் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். லேபிள் ரெஸ்யூம் செக்ஷனை கிளியராக வச்சுக்கோங்க. எஜுகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கில்ஸ் இதெல்லாம் நீங்கள் டைட்டில்ஸ் பண்ணி கரெக்டாக காட்டுங்க. அண்ட் தேர்ட் ஒன், அவாய்ட் ஹெடர்ஸ் அண்ட் காலம்ஸையும் ஹெடர்ஸையும் அதிகமாக ஆட் பண்ணாதீங்க. பிகாஸ் ஏடிஎஸ் சிம்பிள் டெக்ஸ்ட்டை மட்டும்தான் ரீட் பண்ணுவோம். அண்ட் செலக்ட் அண்ட் ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ஃபாண்ட். ஒரு 5 ஃப்ரெண்ட்லி ஃபாண்ட் இங்கே கொடுக்குறேன். இந்த ஃப்ரெண்ட்லி ஃபாண்ட்டை மட்டும் யூஸ் பண்ணி ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணுங்கள். அண்ட் ஃபாண்ட் ஷுட் பி 10 to 12 points சைஸ். அண்ட் ஃபிஃப்த் ஒன், கீவேர்ட் ஆப்டிமைசேஷனில் உங்களோட ரோல் ஸ்பெசிஃபிக் டேர்ம்ஸை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டுங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு MBA கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா உங்களோட டிகிரியை ஃபுல்லாக மென்ஷன் பண்ணுங்கள். அதாவது ஃபுல் டேர்ம் சச்சஸ் மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நம்பர் 6th ஒன், சூஸ் த ரைட் ரெஸ்யூம் ஃபைல் டைப். பிடிஎஃப்பில் உங்கள் ரெஸ்யூம் வச்சுருக்காதீங்க. உங்களோட ரெஸ்யூம் டாக்குமெண்ட்லேயே டாக்ஸ்லேயும் யூஸ் பண்ணுங்கள் டு பாஸ் த ATS. அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.